மீண்டும் ஒரு அண்மை செய்தி. டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மனுஷ் சிசோடியா மற்றும் பலரும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். போதிய ஆதாரம் இல்லாமல் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ததாக சிபிஐ மீது டெல்லி நீதிமன்றம் கடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறது. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. மதுபான கொள்கை வழக்கிலிருந்து டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மனுஷ் சிசோடியா மற்றும் பலரையும் விடுவித்திருக்கின்றனர். போதிய ஆதாரம் இல்லாமல் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ததாக சிபிஐ மீது டெல்லி நீதிமன்றம் கடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக டெல்லி நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் விமர்சித்திருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்த்து மனுஷ் சிசோடியா உள்ளிட்ட பலரும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். பால்முருகன், வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மனுஷ் சிசோடியா உள்ளிட்ட பலர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். போதிய ஆதாரம் இல்லாமல் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ததாக சிபிஐ மீது டெல்லி நீதிமன்றம் கடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்கள் நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? அதாவது டெல்லி மதுபான வழக்கில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வழக்கில் பல மாதங்கள் அவர் திகார் சிறையில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ நீதிமன்றம் தற்போது முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அதே போன்று துணை முதலமைச்சராக இருந்த மனுஷ் சிசோடியா உள்ளிட்ட 23 பேரை தற்போது நீதிமன்றம் விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மதுபான கொள்கை வழக்கு என்பது ஆதாரமற்ற வழக்கு என்று சிபிஐ மீது கடும் குற்றச்சாட்டை நீதிமன்றம் கூறியிருக்கிறது. போதிய ஆதாரம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்ததாகவும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக நீதிபதி கடும் விமர்சனத்தை சிபிஐ மீது வைத்திருக்கிறார். சதி திட்டம் தீட்டப்பட்டதாக சிபிஐ கூறிய புகாருக்கு எந்த ஆதாரமும் இல்லை. தீர்ப்பில் சிபிஐ மீது கடுமையான பல குற்றச்சாட்டுகள் இதுபோன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒப்புதல் வாக்குமூலம் என்ற அடிப்படையில் மட்டுமே ஆதாரம் எதுவும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சட்டங்களுக்கு எதிரானது, அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று தற்போது சிபிஐ நீதிமன்றம் கடுமையான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த வழக்கில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மனுஷ் சிசோடியா உள்ளிட்ட 23 பேரை தற்போது விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பில் சிபிஐக்கு எதிராக பல்வேறு கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.